வெல்கம் டு அவர் அகாடமி சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமில் மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷனில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்ட படத்தில் கோணம் ஏபிடி ஈக்குவல் டு 55 டிகிரி மற்றும் கோணம் ஏசிடி ஈக்குவல் டு 30 டிகிரி, கோணம் பிஎஸ்சி ஈக்குவல் டு ஒய் டிகிரி மற்றும் கோணம் பிடிசி ஈக்குவல் டு எக்ஸ் டிகிரி எனில் எக்ஸ் மைனஸ் ஒய்யின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரியா? எப்பயுமே இந்த மிடில் லெட்டர் கொடுத்துருக்காங்க, இதுதான் நீங்கள் கோண அளவாக எடுத்துக்கணும். சரிங்களா? இதுதான் நீங்கள் கோண அளவாக எடுத்துக்கணும். அப்போ ஏபிடியில் பியோட கோணம் வந்துட்டு 55 டிகிரி. சரியா? ஏபிடியில் இதோட கோணம் சரிங்களா 55 டிகிரி. அதே மாதிரி ஏசிடி இதோட கோணம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30 டிகிரி. இப்போ இதில் பிஏசி அதாவது பிஏசி இந்த ஏவோட அளவு வந்து ஒய் டிகிரி. அடுத்தது பிடிசி இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிகிரின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு கேட்குறாங்க. அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது மாதிரி எப்போ வேறுபாடு கேட்டாலும் இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். சரியா? 55யும் ப்ளஸ் 30யும் கூட்டினா ஆன்சர். அப்போ அந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்னா 85 டிகிரி. சரியா? அப்போ அந்த கொஷனுக்கான ஆன்சர் 85 டிகிரி. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம லாஜிக்காக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம அருண் அகாடமி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டெலகிராம் சேனல் வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வே கம்யூனிகேஷன் தான். அகாடமிலேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு பிடிஎஃப் போஸ்ட் பண்ணாங்க, கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? டவுன்லோட் பண்ணிக்கலாம், விசிட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்துட்டு எதுவும் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் ஆகுது, எதாவது கேட்கணும் அப்படின்னா இது மூலமாக நீங்கள் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம் வாரியர்ஸ் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் டிஸ்கஷனுக்காக ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஜஸ்ட் நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாஃப்ஸும் அந்த குரூப்பில் இருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு சில டவுட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அவங்களும் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சரை போஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எம்சிக்யூ டெஸ்ட் வந்துட்டு ரெகுலராக அதில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெகுலர் பேசிஸில் ஃபிசிக்ஸில், அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி இந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸும் அதில் போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? வேணும்னா இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான லிங்க்கை வந்துட்டு நான் அந்த குரூப் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? சரிங்க, நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எப்பயுமே இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பக்கத்தை நம்ம நீட்டிக்கிறோம். சரியா? ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அல்லது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்னா இந்த கோண அளவு எதுக்கு சமமாக இருக்குன்னா உட்கோணத்தோட கூடுதலுக்கு சமமாக இருக்கும். சரிங்களா? இப்போ உதாரணமாக இது 40 டிகிரி, இது வந்துட்டு 30 டிகிரினா இது ரெண்டையும் கூட்டினோம்னா இது 70 டிகிரி. சரியா? அதே மாதிரி இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு. இப்போ இதை நீட்டிக்கிறோம் அப்படின்னா இந்த வெளிக்கோணத்தோட கூடுதல் இந்த வெளிக்கோணத்தோட அளவு இந்த உட்கோணத்தோட கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இந்த எதிர்பக்கத்தோட உட்கோணத்தோட கூடுதலோட அளவுக்கு சமமாக இருக்கும். இது 30 டிகிரியா இருக்கு, இது 50 டிகிரியா இருக்கு அப்படின்னா இது 80 டிகிரி அப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து ஒரு கோடு நீட்டிக்கிறோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டு கோணமாக மாறிடுச்சா? இப்போ இந்த கோணத்தையும் கூட்டினோம்னா இது இந்த கோணம் வெளிக்கோணத்தோட அளவுக்கு சமமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோணத்தையும் கூட்டினோம்னா இதுவும் கூட்டினோம்னா இதுக்கு சமமாக இருக்கும். இது கூட்டினா இதுக்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா? மறக்கக்கூடாது. சரியா? ஏன்னா இதை பேஸ் பண்ணியே உங்களுக்கு சில சமயம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர்லையாச்சும் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னது? உட்கோணத்தோட எதிர்பக்கத்தோட உட்கோணத்தோட கூடுதல் வெளிப்பக்க கோணத்திற்கு சமம் அப்படிங்கிறது நம்மளோட ஃபைனல் கன்க்ளூஷன். சரியா? இப்போ இந்த சம் எப்படி லாஜிக்காக அந்த 85 டிகிரி வந்துச்சு அப்படிங்கிறத போடுவோம். கவனிங்க, எக்ஸாமில் இது மாதிரி கேட்டாங்கன்னா இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ரெண்டையும் கூட்டினோம்னா இந்த ரெண்டு கோணத்தோட வித்தியாசத்துக்கு சமம் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. சரியா? இது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிங்க, இப்போ இங்கேருந்து ஒரு நேர்கோடு ஒன்று வரையிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டு கோணமாக பிரிஞ்சு போச்சா? இதை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், இதை வந்து நம்ம பின்னு வச்சுக்கலாம், இதை சின்னு வச்சுக்கலாம், இதை டின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ கவனிங்க, இதையும் கூட்டினோம்னா எதுக்கு சமம் அப்படின்னா இந்த வெளிக்கோணத்துக்கு சமம். இதையும் கூட்டினோம்னா இது எதுக்கு சமம் அப்படின்னா இந்த வெளிக்கோணம் டி கோணத்துக்கு சமம். சரிங்களா? வச்சுக்கலாங்களா அப்படி? அப்போ சி ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 55 டிகிரி பிளஸ் ஏ. அதே மாதிரி டி, இந்த டி கோணம் இருக்கு இல்லைங்களா, இது எதுக்கு சமம் அப்படின்னா
30 டிகிரி இது ரெண்டுக்கும் சமம், இது ரெண்டுக்கும் சமம் பிளஸ் பி. சரிங்களா? அப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க. அப்படியே கூட்டினா என்ன வரும்? அந்த ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும் பாருங்க, சி பிளஸ் டி ஈக்குவல் டு, இதை கூட்டினோம்னா 85 டிகிரி பிளஸ் ஏ பிளஸ் பி. சரிங்களா? இப்போ சி பிளஸ் டின்னா நமக்கு என்ன தெரியும்? சியும் டியும் சேர்ந்தது எதுக்கு சமம்? எக்ஸுக்கு சமம். எக்ஸ் ஈக்குவல் டு 85 பிளஸ் ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பி எதுக்கு சமம் அப்படின்னா ஒய்க்கு சமம். சரியா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 85 டிகிரி. அவ்வளோதான் ஆன்சர். இதைத்தான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா? இது ரெண்டையும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே போதும். இது ரெண்டோட கூடுதல் வந்துட்டு எதுக்கு சமம் அப்படின்னா இது ரெண்டோட வேறுபாட்டிற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 85 டிகிரி. சரியா? இப்போ உங்களுக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு அப்படியே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க. சரிங்களா? கையோட போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ அடுத்தது பாருங்க. ஒரு நபர் ஏ மற்றும் பி பொருட்களை மொத்தம் 2312 ரூபாய்க்கு வாங்கினார். அவர் ஏஏ 16% நட்டத்திற்கும். சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் பொருளை லாஸுக்கு, ஃபர்ஸ்ட் பொருளோட எஸ்பினா செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலை 16% நட்டம் அப்படின்னா எப்பயுமே பர்சன்டேஜ்னு சொல்லும் போது அசல் மதிப்பை 100 வச்சுக்கணும். அதுல இருந்து லாஸ்னா கழிக்கணும், லாபம் அப்படின்னா கூட்டணும். அப்ப நட்டம் 16 அப்படின்னா 100ல இருந்து நீங்க 16 கழிக்கணும். அப்ப 84% வரும். அதே மாதிரி ரெண்டாவது பொருள் வந்து பாத்தீங்கன்னா 20% லாபம் அப்படிங்கும்போது 100ஓட 20 கூட்டணும். அப்ப 120% வரும். சரிங்களா? இது ரெண்டும் சமம்னு சொன்னாங்கன்னா நீங்க இதை அப்படியே மாத்தி எழுதினீங்கன்னா காஸ்ட் பிரைஸ். அவ்வளவுதான். இப்ப பொருளோட அடக்க விலை என்னன்னா 120 விழுக்காடு, ரெண்டாவது பொருளோட அடக்க விலை 84%. சரியா? அவ்வளவுதான். இப்ப இதை நம்ம விகிதமா மாத்திக்கலாம். பாருங்க, ஈக்குவலா ரேஷியோ எடுக்கணும்னா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரேஷியோ வந்துடும். எதுக்கான ரேஷியோ வரும்னா அடக்க விலைக்கான ரேஷியோ வரும். இப்ப பொருளோட அடக்க விலையை சொல்லுங்கனாலும் உங்களால சொல்ல முடியும், ரெண்டாவது பொருளை அடக்க விலையை சொல்லுங்க அப்படின்னாலும் உங்களால சொல்ல முடியும். சரியா? அது இன்னும் கூட நீங்க சுருக்கலாம். சுருக்குனீங்கன்னா என்ன வரும் பாருங்க, 4ஆம் வாய்ப்பால் அடிச்சோம்னா இது 2 1 21, இதை 4ஆம் வாய்ப்பால் அடிச்சோம்னா 30, மேற்கொண்டு 3ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம், இது 10, இது 7. அவ்வளவுதான். 10 பங்கு 7 பங்கு. சரிங்களா? இப்ப நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டுக்குள்ள வேறுபாடு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எதுக்கு சமம் தெரியுங்களா? இந்த 2312 ரூபாய்க்கு சமம். சரிங்களா? அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 17 பங்கு எதுக்கு சமம் அப்படின்னா 2312 ரூபாய்க்கு சமம். இப்ப நம்மகிட்ட கேள்வி என்னன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஏ அண்ட் பி? இப்ப ஏவோட காஸ்ட் பிரைஸை சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா 10 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏவோட காஸ்ட் பிரைஸ் வரும். அதே பியோட காஸ்ட் பிரைஸ் சொல்லுங்கன்னா எத்தனை பங்கு? 7 பங்கு. சரியா? இது ஏ, இது பி. சரியா? ஃபர்ஸ்ட் செகண்டா தான் நான் ஏபின்னு சமல சொல்லியிருக்காங்க. சரியா? நான் ஏபின்னு சொன்னதை நான் ஃபர்ஸ்ட் செகண்டா வச்சுக்கிட்டேன், நீங்க ஏபின்னு வச்சுக்கோங்க. இப்ப பினா 7 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா வந்துடும் ஆன்சர். இப்ப நம்மகிட்ட வேறுபாடு கேட்டிருக்காங்க. வேறுபாடுனா அது ரெண்டுக்குள்ள வேறுபாடு எத்தனை பங்கு அப்படின்னா 3 பங்கு. அப்ப 3 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கான வேறுபாடு வந்துடும். அப்ப 3 இன்ட்டு 2 3 1 2 2 3 1 2 டிவைட் பை 17. சரியா? இப்ப கொஸ்டின் மார்க்கோட டயகனல்ல கீழே போடணும், மீதி ரெண்டையும் மேலே இன்ட்டு பண்ணிக்கணும். இப்ப 17 அடிச்சிங்கன்னா இது ஒரு முறை, மீதி என்ன வரும்? 6 வரும். 61னா 5 முறையா? 61னா 3 முறை, 3 17 51, மீதி 10 102. சரிங்களா? 102னா என்ன வரும்? 6 30 வருமா? சரி, 6 17 102. சரிங்களா? 5 17 85, 6 17 102. ரைட், 136. அப்ப ஒரு பங்கு 136 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 3 பங்கு என்னன்னா 3ஆல இதை இன்ட்டு பண்ணுங்க. சரியா? 3ஆல இதை இன்ட்டு பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 இன்ட்டு 136. அப்ப 3னா 3 100னா 300, 3 36னா 108. அப்ப 408 ரூபா தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அப்ப ரெண்டு பொருளோட அடக்க விலைக்கு உள்ள வேறுபாடு என்ன? 408 ரூபாய். சரியா? இப்ப கேள்வியில பொருளோட அடக்க விலை சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா 10 பங்கு. அப்ப பொருளோட அடக்க விலை என்னன்னா 1360 ரூபாய். சரியா? அதாவது 136 ரூபாங்கிறது ஒரு பங்கு, பொருளோட அடக்க விலை 10 பங்கா, இப்படி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? அதே ரெண்டாவது பொருளோட அடக்க விலை என்னன்னா அதே மாதிரி தான் 136 இன்ட்டு 7 போட்டீங்கன்னா ரெண்டாவது பொருளோட அடக்க விலை வந்துடும். சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கான கொஸ்டின். சரிங்களா? இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே போல லாஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். அதுக்கான எக்ஸ்பிளேஷன் நான் இந்த வீடியோட எண்ட்ல கொடுக்குறேன். சரி, எக்ஸ்பிளேஷன்ல ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் வெரிஃபை பண்ணலாம். ஆனால் எக்ஸ்பிளேஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க.
ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் ஒரு பணியை 50 நாட்களில் முடிக்க முடியும். 5 ஆண்கள் அதிகமாக இருந்தால் அதை 10 நாட்கள் குறைவாக முடிக்க முடியும். எத்தனை ஆண்கள் உள்ளனர்? சரியா? அதாவது பிகினிங்ல தான் கேட்பாங்க. இஃப்ங்கிற கண்டிஷன். சரியா? இந்த மாதிரி இஃப்ங்கிற கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா சரிங்களா, நீங்க என்ன பண்ணணும்னா ஆரம்பத்துல இருந்த ஆட்களோட எண்ணிக்கையை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டைமை நீங்க என்னவா மாத்திக்கிறீங்க அப்படின்னா யூனிட்ஸா மாத்திக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணா எப்பயுமே டைமை மாத்தணும்னா, அதாவது இப்போ உதாரணமா ஏ வந்துட்டு 10 நாள்ல முடிப்பாரு, பி வந்துட்டு 5 நாள்ல முடிப்பாரு அப்படின்னா இது அப்படியே மாத்தினீங்கன்னா 5, 10 இதுதான் அவங்களோட திறன்னு சொல்லலாம். திறன் அப்படின்னு சொல்லலாம், எஃபிஷியன்சின்னு சொல்லலாம், அல்லது அவங்களுடைய ஒரு நாள் வேலைன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்ப நீங்க டைம் அப்படியே மாத்தி எழுதுனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா யூனிட்ஸ் வரும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 5 யூனிட் லெஸ் ஆகுது, அதாவது 5 பேர் அதிகமானா 10 நாள் குறையுதுன்னா நீங்க என்னவா எடுத்துக்கணும்னா 5 ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல 10 பொருட்களை உற்பத்தி பண்றாங்கன்னு எடுத்துக்கணும். நான் பாருங்க அப்படியே என்ன பண்ணிக்கிட்டேன், இதை வந்துட்டு யூனிட்ஸா மாத்திக்கிட்டேன். சரியா? அப்ப இப்ப 10 ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்கன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? இந்த 50ல இருந்து இந்த 10 கழிச்சிடணும் நீங்க. சரிங்களா? நம்ம இந்த 50 யூனிட் தான் 2ஆ பிரிக்கிறோம். 10ஆவும் மீதி என்னவா இருக்குன்னா 40. இப்ப 40 யூனிட் அதே காலகட்டத்துல உற்பத்தி பண்ணா எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். சரியா? இந்த இடத்துல நான் டைமை ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டேன். சரிங்களா? எதை மாத்திக்கிட்டேன் அப்படின்னா டேஸை வந்து யூனிட்ஸா மாத்திக்கிட்டேன். சரியா? இப்ப நமக்கு ஆட்களோட எண்ணிக்கை வந்துடும். 5 × 40 டிவைட் பை 10 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அடிச்சிங்கன்னா 4 வரும். அப்ப 4 5 20. அவ்வளவுதான். ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுடலாம். அப்ப ஆரம்பத்துல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா 20 men. இதை மாத்தி எழுதாம வச்சீங்கன்னா நீங்க இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ணணும். சரியா? இது ஈஸி. சரியா? அது ரொம்ப ஈஸி. டக்குன்னு நீங்க மனக்கணக்கிலேயே போட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அதுவே இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஆரம்பத்துல இருந்த ஆட்கள் எண்ணிக்கை தெரியாது, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். சரியா? இப்ப அவங்க வந்துட்டு 50 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ல இருந்து ஒரு 5 ஆட்கள் விலகினதுனால 5 ஆட்கள் சேர்ந்ததுனால மோர்னா சேர்ந்ததுனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 10 நாட்கள் குறைவா இருக்கு. அப்ப 50 - 10 இப்படி போட்டீங்க அப்படின்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ணும். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா இது 2 இன்ட்டு பண்ணிக்கணும், இது 2 இன்ட்டு பண்ணிக்கணும். பண்ணாலும் எக்ஸோட மதிப்பை நீங்க சொல்லிடலாம். சரியா? இதை கம்பேர் பண்ணும்போது இது நீங்க இன்ஸ்டன்டா போட்டுடலாம். சரிங்களா? நான் சொன்னது புரியுதுங்களா? இந்த 50 யூனிட்டை 10ஆவும் 40ஆவும் பிரிச்சுக்கிறேன். 10 வந்துட்டு 5 ஆட்கள் தயார் பண்ணுவாங்க அப்படின்னா 40 அதே காலகட்டத்தில் தயார் பண்ண எத்தனை ஆட்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து ஆட்களோட எண்ணிக்கை வந்துடும். அல்லது நான் டேஸாவே வச்சு போடுறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், எதிர்மாறல் யூஸ் பண்ணணும். அதே நான் டைமை ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு டைம் வந்து நான் யூனிட்டா மாத்திக்கிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷனே அப்ளை பண்ணலாம். சரியா? இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அதே மாதிரி தான் 28 நீங்க 2ஆ பிரிச்சுக்கோங்க. சரியா? 7ஆவும் மீதி உள்ளதா பிரிச்சுக்கோங்க. 7க்கு என்ன பண்றீங்க அப்படின்னா 150ன்னு வச்சுக்கோங்க. இங்க இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21. 21ங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர். நீங்க ட்ரை பண்ணிட்டு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல இதுக்கான ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. சரியா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 16 மீட்டர், 12 மீட்டர், 20 மீட்டர் ஆகும். முக்கோணத்தின் பரப்பளவை கண்டறிக. சரியா? இந்த மாதிரி இதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னது, அசம பக்க முக்கோணங்களா இருக்கணும். அதாவது ஒவ்வொரு அளவும் வெவ்வேறையா இருக்கணும். 16, 12, 20ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்ம செமி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சும் போடலாம். சரியா? 16 + 20 + 12 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா செமி பெரிமீட்டர் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஏரியா கண்டுபிடிக்க √S S - A S - B S - C. சரியா? இது வந்து ஏவோட அளவு வச்சுக்கிட்டோம், இது பியோட அளவு, இது சியோட அளவு, இப்படி போடலாம். சரிங்களா? இப்ப இதை விட நமக்கு இன்னும் சிம்பிளான மெத்தட் என்னன்னா, எப்போ உங்களுக்கு இந்த 3 அளவுல பெரிய அளவு வந்துட்டு மற்ற 2 அளவோட ஸ்கொயர் வேல்யூவோட டோட்டலுக்கு ஈக்குவலா இருக்கோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ரெண்டையும், அந்த சின்ன அளவு 2ஐயும் பெருக்கி 2ஆல வகுத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்லுவோம், ஏரியா ஈக்குவல் டு ½ HPன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏரியா ஈக்குவல் டு பரப்பளவு ஈக்குவல் டு ½ HP 1/2 இன்டூ ஹைட் இன்டூ பேஸ். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்றதை விட இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் அதிகமா செலவாகும். எப்போ உங்களுக்கு இதை ஸ்கொயர் பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணி 2ஐயும் ஆட் பண்ணா இந்த ஸ்கொயரோடுக்கு சமமா இருக்கு, இந்த ஸ்கொயரோட வேல்யூக்கு சமமா இருக்கும், அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ½ HP யூஸ் பண்ணலாம். சரியா? பெரும்பாலும் சம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா இப்படி போட்டீங்க அப்படின்னா டைம் அதிகமா விரயமாகும். சரியா? லாஸ் ஆகும். இப்படி போடும்போது உங்களுக்கு டைம் ஆப்டிமைசேஷன் ஆகும். சரியா? இப்ப என்ன பண்ணலாம், இப்ப 16 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 256, 12 ஸ்கொயர் என்னன்னா 144, இது 2ஐயும் கூட்டினா 400,
இப்போ இந்த 20 ஸ்கொயர் பண்ணால் 400 சம்மா இருக்கா. அப்போ என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் 1/2 இன்ட்டு 16 இன்ட்டு 12 அவ்வளோதான். அந்த பெரிய அளவு விட்டுறலாம் நீங்கள். சிம்பிளாக இதை போட்டாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது எட்டுனா 8 இல்லையா. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க, 8 இன்ட்டு 12. 8 இன்ட்டு 12 என்ன வரும், 96 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 96 மீட்டர் ஸ்கொயர் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ இதுவும் அதே மாதிரி தான். சரியா, அதே மாதிரி இது பண்ணுங்க. இதில் எதை விட்டுறணும் எதை யூஸ் பண்ணணும் பண்ணி இதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதுக்கு செமி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சி இப்படியும் போகலாம். சரி, இதை விட இது சிம்பிள். இப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஆனால் இது உங்களுக்கு டைம் கன்சியூம் அதிகமாகும். இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டைமை சிக்கனமாக யூஸ் பண்ணலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதை ட்ரை பண்ணி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். சரியா, சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது 8வது கொஸ்டின், 9வது கொஸ்டின் பாருங்க. ஒரு நபரிடம் ரூ. 2000 உள்ளது. அவர் தொகையின் ஒரு பகுதியை 5% தனி வட்டியிலும், சரியா, ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டை 5% தனி வட்டியிலையும், சரியா, மீதமுள்ள தொகையை 4% தனி வட்டியிலையும், ரெண்டாவது பகுதியை வந்துட்டு 4% தனி வட்டியிலையும் கொடுக்குறாருங்க. ஒரு வருடத்திற்கு பிறகு அவர் 96 ரூபாய் சம்பாதிக்கிறார். சரியா, ஒரு வருடம் கழிச்சு 96 ரூபாய் சம்பாதிக்கிறார். 96 ருபீஸ் சம்பாதிக்கிறார். ரெண்டிலையும் சேர்ந்து அதை நம்ம மிடில் போட்டுக்கலாம். அவர் 4% வட்டியில் எவ்வளவு தொகையை கொடுத்தார், இதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. சரியா, இந்த மாதிரி கொஸ்டின் எப்போ கேட்டாலும், அதாவது ரெண்டுலையும் பெறப்பட்ட வட்டியை மொத்தமாக கொடுத்துட்டாங்க, இப்போ அசலை பிரிக்க சொல்றாங்கன்னு கொஸ்டின்ல கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் தொகையாக மாற்றிக்கங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் சதவீதம் மாற்றிக்கங்க. இங்கே நம்ம அலிகேஷன் ரூல் அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரியா, இப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த 96 ரூபாங்கிறது இந்த 2000 ரூபாயில என்ன பர்சன்ட் கண்டுபிடிச்சும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2000 ரூபாய்க்கு 5%, அதாவது போட்டால் 3மே தொகையாக இருக்கணும் அல்லது 3மே சதவீதமாக இருக்கணும், அவ்வளோதாங்க. சரியா, இப்போ 2000 ரூபாய்க்கு 5% என்ன கண்டுபிடிங்க. 1% என்ன வரும், 20 ரூபா வருமா. அப்போ 5% எவ்வளோ வரும்னா 100 ரூபா வரும். சரியா, 100 ரூபாய், இது 96 ரூபாய். அதே மாதிரி 2000 ரூபாய்க்கு 4%, 1% 20 ரூபாய், 4% எவ்வளோ வரும்னா 80 ரூபா வரும். சரியா, இப்போ இதுக்கான வேறுபாடு பாருங்களா. இதுக்கான வேறுபாடு என்னன்னா 16 ரூபாய். இதுக்கான வேறுபாடு என்ன அப்படின்னா 4 ரூபாய். சரியா, இதுக்கு கூட நீங்கள் சுருக்கிக்கலாம். இது 5 பங்கு, இது 1 பங்கு. சரிங்களா, சரி, 4 பங்கு, 4ஆம் வாய்ப்பில் அடிங்க. இது 4 பங்கு, இது 1 பங்கு, மொத்தமாக 5 பங்கா. இந்த 5 பங்கு தான் 2000 ரூபாய். சரிங்களா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த 4%. 4%னா 1 பங்கா. 1 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ 1 × 2000 டிவைடட் பை 5 போட்டிங்க அப்படின்னா 400 ருபீஸ் வரும். சரிங்களா, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 400 ருபீஸ். அதுவே 5 பங்கு, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 5 பங்கு வந்துட்டு 2000 அப்படின்னா 4 பங்கு என்ன, அதான் 1 பங்கு தான் முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல 400 ரூபான்னு. அப்போ 4 பங்கு என்ன வரும் அப்படின்னா 1600 ரூபா வரும். சரிங்களா, அப்போ 5% வட்டி விழுக்காடுல எவ்வளவு வந்துட்டு முதலீடு பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், இது வந்து டிஃபரன்ஸ் 4. ஓகே, 5 பங்குல பண்ணது என்ன அப்படின்னு 5%ல என்னன்னு பண்ணா 1600 சொல்லணும். 4%ல என்னன்னு கேட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா 400 சொல்லணும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 400. சரிங்களா, ரைட். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா, ஓகேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் ஆன்சரை நம்ம வெரிஃபை பண்ணலாம். சரிங்களா, இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம், அதுக்கான ஆன்சரை மட்டும் வெரிஃபை பண்ணிடலாம். சரியா, இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா நமக்கான ஆன்சர், இது கூட்டினா 105 டிகிரி. சரிங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 2 மணி நேரத்தில் நீரோட்டத்தின் திசையில் பி. ஓகே, இது 2, இது வந்து என்னன்னா புள்ளிக்கு சென்று 3 மணி நேரத்தில் புள்ளியிலிருந்து ஏ புள்ளிக்கு திரும்புகிறார். இப்போ இது அப்ஸ்ட்ரீம், இது டவுன் ஸ்ட்ரீம். சரிங்களா, நேரத்தில் நீரோட்டத்தின் திசையில், இது டவுன் ஸ்ட்ரீம், நீரோட்ட திசையில இது வந்து அப்ஸ்ட்ரீமுங்க. சரியா, இது டவுன் ஸ்ட்ரீம், இது அப்ஸ்ட்ரீம். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, அதாவது நீரின் வேகம், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நீரோட வேகம். அப்போ 1 பங்கு 4 அப்படின்னா நம்ம கிட்ட அசைவற்ற நீரில், அதாவது ஸ்டில் வாட்டரோட ஸ்பீடை கேட்குறாங்க. சரியா, ஸ்டேஷனரி வாட்டரோட அதாவது ஸ்டில் வாட்டர்ல அந்த கப்பலோட வேகம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கணும். அப்போ 5 பங்கு என்னன்னு போட்டிங்கன்னா ஆன்சர். அப்போ 1 பங்கு 4னா 5 பங்கு என்ன அப்படின்னா 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பெண் தனி வட்டியில் சிறிது பணத்தை கடன் வாங்கினார் 5% ஆண்டிற்கு பிறகு. இப்போ இந்த கொஸ்டினுக்குலாம் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தெரியணும்னா இதோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரிங்களா, சரி. இப்போ இந்த 4 பங்கு நம்ம அசலாக வச்சுக்கணும். சரியா, 4 பங்கு 100னா 5 பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 4 பங்கு 100னா 5 பங்கு என்னன்னு 125. அப்போ 100க்கும் 125க்குள்ள வேறுபாடு தான் 25. இந்த 25 தான் வட்டின்னு சொல்லுவோம். அப்போ 25% எத்தனை ஆண்டுகளில் வந்துச்சுன்னு சொல்றாங்கன்னா 5 ஆண்டுகளில். அப்போ ஒரு ஆண்டுக்கான வட்டி விழுக்காடு என்னன்னா 5%. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் 5%.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளின் விலை 30% அதிகரிக்கப்பட்டு பின்னர் தலா 10% என்ற 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகள் அனுமதிக்கப்படுகின்றன. பொருளின் விற்பனை விலை அதன் அடக்க விலையை விட டேஷ் அதிகமாக உள்ளது. சரி, எவ்வளவு பர்சன்ட் இப்ப அதிகமா இருக்கும், அதாவது லாபம் எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளவுதான். இப்ப 100 30 கூட்டிக்கோங்க. 30% உயர்த்திருக்காங்களா, அப்ப அசல் விலை 100, அது கூட 30 கூட்டிக்கோங்க. இதுல இருந்து வந்துட்டு 10% கழிங்க. அப்ப 130க்கு 10% என்ன அப்படின்னா 13. அப்ப என்ன இருக்கும் மீதி? 130க்கு 10% 13. அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா 117 இருக்கும். சரிங்களா? 117க்கு அதே மாதிரி 10% கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னா, தள்ளுபடி அப்படிங்கிறதுனால நம்ம கழிக்கிறோம். சரிங்களா? 11.7. இதை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணாங்க என்ன வரும்? இங்க 0 இருக்கிறதா அசியூம் பண்ணிங்க. இங்க இருந்து 1 கடை வாங்கினா 10, 10ல் 7 போச்சுன்னா 3, இங்க 6ல் 1 போச்சுன்னா 5, இங்க 0 தான் இருக்கும். சரிங்களா? அப்ப 0. இப்ப 5.3% தான் என்னது? லாபம். சரியா? அதாவது அடக்க விலைக்கு மேல எவ்வளவு கூடுதலா இருக்கும் அப்படின்னா 5.3%. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பள்ளியில் ஏபிசி படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 12, அப்புறம் 15, அப்புறம் 16. இது 50% கூடுதுங்களா ஃபர்ஸ்ட்? அப்ப 50% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பாருங்க, எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது, அதிகரிக்குதான். சரியா? அப்ப 50% கூடுது அப்படின்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா 150ன்னு போட்டுக்கணும். ஈஸ்டோ இது 20% கூடுதா, அப்ப இன்ட்டு 120ன்னு போட்டுக்கணும். இது 50% கூடுதா, இன்ட்டு 150ன்னு போட்டுக்கணும். அதே 50% குறையுது அப்படின்னா 100ல இருந்து 50 கழிச்சு வேற 50 தான் போடணும். அதே 20% குறையுது அப்படின்னாங்கன்னா 100ல இருந்து 20 கழிச்சு 80ன்னு போடணும். சரியா? இப்ப இந்த 150க்கு இந்த 150 அடிச்சு 150 அடிக்க முடியாது. 0 மட்டும் அடிங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்த 15 இந்த 15 இந்த 15 அடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா 4ஆம் வாய்ப்பில் அடிக்கலாம். 4ஆம் வாய்ப்பில் அடிச்சா இது 3 முறை, 4ஆம் வாய்ப்பில் அடிச்சா இது 3 முறை, 4ஆம் வாய்ப்பில் அடிச்சா இது 4 முறை. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 3:3:4. அப்ப 3:3:4 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? ஓகேங்க. இப்ப இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சு அப்படின்னா, கிளியரா புரிஞ்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சரிங்களா? இது போல நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் தவறாம பார்க்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.